Violence சொல்லி violence ஃபுல்லா நிறைச்சு கொடுத்து A சர்டிபிகேட் மூவியா ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமாவா தனுஷோட 50வது படமான ராயன் களத்துல இறங்கி இருக்கு. இந்த ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராயன் 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க கேங்ஸ்டர் ஆக்ஷன் ராவான கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா தனுஷ், S.J. சூர்யா, பிரகாஷ் ராஜ், சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், வரலட்சுமின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான ராயன் பாத்தீங்கன்னா அவரோட 2 தம்பி ஒரு தங்கச்சோட ஊரை விட்டு ஒடியாந்துறாரு. இந்த இடத்துல நல்லா வேலை செஞ்சு பல வருஷம் கஷ்டப்பட்டு தம்பி நல்ல காலேஜ்ல படிக்க வச்சுட்டு தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி டைம்ல 2வது தம்பி குடியாருன்னா குடிச்சிட்டு ஊருக்குள்ள வம்பு இழுத்துக்கிட்டு பிரச்சனை பண்ணி ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொரு தம்பி பாத்தீங்கன்னா காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது காலேஜ் எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அண்ணன் பேச்சுக்காக காலேஜ் எலெக்ஷனையுமே விட்டு கொடுத்து தோத்து போய் நிக்கிறாரு. அந்த மாதிரி டைம்ல தங்கச்சிக்கு ஒரு வரன் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சொத்தான அந்த ஃப்ரைட் ரைஸ் கடையுமே எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி தங்கச்சிக்கு நல்லபடியா மாப்பிள்ளையை நிச்சயம் பண்ணி கல்யாணம் வரைக்கும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எதிர்பாராத விதமா 2வது தம்பி ஒரு கொலையை பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு. அந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, யார் இறந்தது? அந்த டைம்ல ஊருக்குள்ள துரைக்கும் சேதுக்கும் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் அவங்க 2 பேத்துக்கு நடுவுல மூட்டி விட்டு பல வருஷம் பகையை தீர்த்துக்கணும்னு முடிவு பண்றாங்க. அதுக்கு ராயன் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க? இதுக்கு நடுவில் ராயன் தான் தம்பிங்களையும் தங்கச்சியும் காப்பாத்துறதுக்காக இந்த 2 கேங்ஸ்டர் கிட்ட போராடுறதை தாண்டி போலீஸ் எப்படி சமாளிச்சாரு? தங்கச்சிக்கு கல்யாணம் ஆச்சா? தம்பிங்க 2 பேரும் அண்ணனை எதிர்த்து என்ன பண்ணாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ராவான கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா மூவி லவர்ஸ் ஆனீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. தனுஷோட 50th மூவி பிளாக் பஸ்டர்ங்கிறது கண்டிப்பா நீங்களே எழுதி வச்சுட்டு போய் படம் பார்க்கலான்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ப்ராப்பரான ஒரு எமோஷனல் டிராமாவை அழகா அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்டோட மிக்ஸ் பண்ணி நீட்டா பிளேஸ் பண்ணியிருக்காரு. பிளாஷ்பேக்ல இருக்கக்கூடிய சின்ன வயசு போர்ஷன்லயே ப்ராப்பரான பாண்டிங் எல்லாத்தையுமே பிக்ஸ் பண்ணி அதுக்கான லாஜிக் ரீசனிங்கோட எமோஷனலா ஒரு நல்ல கிக் ஆஃப் கொடுத்திருந்தாங்க. அதை தாண்டி சேகரான கேரக்டர்ல வரக்கூடிய செல்வரகன் பண்ணக்கூடிய சப்போர்ட் ஆகட்டும், போலீஸ் ஆபீசரா வந்து பிரகாஷ் ராஜ் நம்மள பயமுறுத்துறதாகட்டும், டிசிப்ளினான கேங்ஸ்டரா S.J. சூர்யா வந்து இந்த மூவில நல்லாவே ஃபன் பண்ணிருக்காருன்னு தான் சொல்லுவேன். அதை தாண்டி வரலட்சுமி கிளைமேக்ஸ்ல 2-3 சீன்ஸ்ல வந்தாலுமே சிம்பிளான ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு நம்மட்டு சிரிப்பு சிரிச்சு எப்படி எல்லாரையும் பயமுறுத்துறாங்கிறதே நீட்டா இருந்துச்சு. S.J. சூர்யாவே மிரண்டு போற அளவுக்கு அவங்களோட கேரக்டருமே ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோவான ராயன் கேரக்டரை ராவணனோட கம்பேர் பண்ணி ரெஃபரன்ஸ்க்கு லீட் கொடுத்திருப்பாங்க. இன்டர்வல் ஆகட்டும், கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லயுமே அது கண்டிப்பா உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். அட் தி சேம் டைம் இன்ட்ரோல் பிளாக்ல தம்பிகளான அண்ணன் பெருமைப்படுற மாதிரி 3 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய சம்பவம் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய கிக் ஸ்டார்ட்டாவே அமைஞ்சிருக்கும். அதை தாண்டி செகண்ட் ஹாஃப்ல ராயனோட தங்கச்சிக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவமே அமைஞ்சிருக்காங்க. பேருக்கு ஏத்த மாதிரி துர்கா தேவியாவே மாறி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்றாங்க. அண்ணன் தங்கச்சி ஒண்ணு சேர்ந்து யாரை எதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கிற கதையின் கேரக்டரைசேஷன் நரேஷன் சொல்லி எல்லாத்தையுமே ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சது இந்த மூவிக்கு சூப்பராகவே அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே சாலிடான இம்பாக்டான எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸை ராவன் ரியலிஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லுவேன். குறை சொல்ல முடியாத அளவுக்கு தனுஷ் டைரக்டரா இந்த மூவில கேஸ்டிங்க பார்த்து பண்ணியிருக்காருங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால நோட் பண்ண முடியும். மூவியோட மேஜரான ஹைலைட்டே சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ப்ராப்பராகவும் எமோஷனல் கனெக்டோட ரிலேட்டபிளான நார்த் மெட்ராஸ் ஸ்லாங்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரியான வாழ்வியலுக்கு ஏத்த மாதிரியான சாங்ஸ் ரிலேட்டபிளா நீட்டா கொடுத்திருந்தாரு. தனுஷ் அண்ட் A.R. ரஹ்மான் காம்போல வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சாங்ஸ் எல்லாமே சூப்பராகவே இந்த மூவில சீன்ஸ் எலிவேட் பண்ணி கொடுத்துருக்குங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். சினிமோகிராஃபி டாப் நாச்சா இருந்துச்சுங்கிறது கண்டிப்பா நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 30 கோடி ரூபாய்க்கு மேல செலவு போட்டு அந்த ஒட்டுமொத்த ஏரியாவுமே செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணிருக்காங்கிறதும் இந்த சீன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். வைட் போகாம எவ்வளவு க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லயே இவ்வளவு டீடைலிங்கா ஒரு விஷயத்த பண்ண முடியுங்கிறத அழகா கன்வே பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளான ரொட்டீனான ரிவெஞ்ச் த்ரில்லர் டிராமா ஸ்டைல தான் எடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பை நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்னு சொல்லி நிறைய விஷயத்த டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்ணது நல்லா இருந்துச்சு. 18+ டிராமா தான் நியூடிட்டி கண்டென்ட் இல்லைனாலும் வயலன்ஸ் ஓவர்லோட் ஆயிருக்குங்கிறது அப்பட்டமா தெரியும். ஏன்னா ராயனுக்கு அடிபட்டு படுத்து கிடக்குற அந்த சீன்ல பாத்தீங்கன்னா தங்கச்சியும் செல்வராகவனும் ஒன்னா சேர்ந்து காப்பாத்த போராடும் போது இது கிளினிக்கா மார்ச்சரியான்னு கேட்கிற அளவுக்கு பயங்கர வயலண்டா ரத்தம் தெறிக்க அந்த சீன்ஸ் நரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஒரு ஐடியா கான்செப்ட் எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு டோன்ல இருந்தாலும் மேக்கிங் அண்ட் எக்ஸிகியூஷன்ல பிரம்மாண்டமா மிரட்டி விட்டுருக்கனால கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். படத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 2.5 மணி நேரத்துக்குள்ள இம்பாக்ட்ஃபுல்லா சினிமேட்டிக் ஸ்டைல்ல நீட்டா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆக்ஷன் டிராமாவா பிரசென்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. மூவில ஒரு சில சின்ன டிராபேக்ஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணலங்கனால கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. அதை தாண்டி நோட்டபிளான சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. டைம் டியூரேஷன் காரணமா நிறைய சீன்ஸை கட் பண்ணிட்டாங்கன்னு உங்களே ஃபீல் பண்ண வைப்பாங்க. பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் நல்லா இருந்தாலும் ஹீரோவோட பர்டிகுலரான கேரக்டருக்கான
பேக் ஸ்டோரி டெவலப் பண்ணாம விட்டுட்டாங்களோன்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, துரை ஒரு டைலாக்ல அவங்கிட்ட வச்சுக்காதரான்னு சொல்லும் போது பர்டிகுலராகவே நம்ம கதையோட ஹீரோக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதோட பேக் ஸ்டோரி சொல்லி இன்னும் மாசா எலிவேட் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளேவை ரொம்ப சிம்பிளா தான் பேக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு அப்புறமேட்டு தான் படமே கிக் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அவர் ஏன் இந்த மாதிரி மொட்டையா இருக்காருன்னு அவர் தங்கச்சி கேட்கிற கேள்விக்குமே பதில ப்ராப்பரா சொல்லியிருக்க மாட்டாரு. அதுக்காக பார்ட் 2 எடுப்பாங்கன்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. மெசேஜ் எல்லாம் எதுவும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா மாஸ் கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமாவா தான் பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு தனுஷ் இந்த மூவியை. படத்துல ஒரு சில சீன்ஸ் இன்கம்ப்ளீட்டா ஃபுல்லா ஃபினிஷ் ஆகலன்னு ஒரு தாட்டையும் உங்களுக்கு கொடுக்கும். அதை தாண்டி லாஜிக் லூப்ஹோல்ஸ் நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்கு. நிறைய விஷயத்த ஓவர் சினிமேட்டிக்காவும் டிராமேட்டிக்காவும் தான் நரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. வட சென்னை அசுரன் ஸ்டைல்ல தனுஷ் அவருக்கான ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. மஸ்ட் வாட்ச் கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமான்னு தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன், சஜஸ்ட் பண்றேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ராயன் மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாமா இருக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.